அட பாவி, இங்க ஒரு ரத்த ஆறே ஓடிக்கிட்டு இருக்கு. ஷட்டரை போட்டு எஸ்கேப் ஆயிருப்பான்னு பார்த்தா யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? அனைவருக்கும் வணக்கம். இந்த விவேக்னுடைய டைலாக்கு நல்லா கேட்டுட்டீங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? யாருமே டீ சாப்பிட்றதுக்கு இல்லை, ஆனால் டீ ஆற்றிட்டுருக்குறேன். அந்த மாதிரி தான் இந்த சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறது வந்து பொதுமக்கள் யாருமே படிக்கிறதுக்காக எழுதப்பட்டது அல்ல அப்படிங்கிறத தெளிவாக விவரமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சங்க இலக்கியங்கள் முதல்ல வந்து அதனுடைய வரலாறு தவறாக உருவாக்கப்பட்டிருக்குது. கிமு 5ஆம் நூற்றாண்டு, அதாவது இப்போ 2000 ஒரு 500 வருஷம் 2500 வருஷத்துக்கு முன்னாலேயே சங்க இலக்கியங்கள் இருந்ததுன்ட்டு கட்டுக்கதைகளையும் புரட்டுக்கதைகளையும் பித்தலாட்டங்களையும் அவுத்து விட்டு அதை உண்மை மாதிரி ஒரு ஜோடனை பண்ணி வச்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. கடைச்சங்கம், இடைச்சங்கம், முதற் சங்கம் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அது எல்லாம் எதுவுமே கிடையாது. இருந்தது ஒரே சங்கம்தான் மதுரையில். தெலுங்கு மன்னர்களான இந்த நாயக்க மன்னர்கள் வந்த பிறகு தான் இதெல்லாம் நடந்திருக்குது. அதுதான் உண்மை. அந்த காலகட்டத்தில் தான் தமிழ் மொழி வளர்ந்துருக்குது அப்படிங்கிறது ஆதாரபூர்வமாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதனால் தெலுங்கு மன்னர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சக்கூடாது. இது வந்து உண்மையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக சொல்லுவோம். சங்க இலக்கியங்கள் கிமு 5ஆம் நூற்றாண்டு அதில் வந்து எழுதப்பட்டது அப்படின்ட்டு இப்போ எல்லோரும் வந்து பெருசாக கூவுன்னு கூவிட்டுருக்குறாங்க. இந்த மாங்குளம் கல்வெட்டு கிமு 3ஆம் நூற்றாண்டு அப்படின்ட்டு, அதாவது 2300 வருடங்களுக்கு முன்பு இந்த கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கல்வெட்டே முதல்ல தவறு. ஏன்னா இந்த இந்த கல்வெட்டு வர்றதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே சங்க இலக்கியங்கள் செந்தமிழில் அவ்வளோ நூல்கள் வந்துருச்சு. அப்படிங்கும்போது அந்த மொழி வந்து எல்லாரும் படிச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது கல்வெட்டு எதுக்காக பிராமி லெட்டரில் வெட்டணும் தமிழ்நாட்டுக்குள்ளே? சங்க இலக்கியங்கள் அவ்வளோ பாப்புலராக இருக்கிற சூழ்நிலையில் தமிழ் நல்ல வளர்ந்த நிலையில் இருக்கும்போது தமிழ் மொழியில் தானே கல்வெட்டை வெட்டியிருப்பாங்க. எதற்காக பிராமி மொழியில் வெட்டணும்? இதுவே வந்து 3ஆம் நூற்றாண்டு கிடையாது. இது 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 8, 9, 10 இந்த நூற்றாண்டில், அதாவது ராஜராஜன் காலத்துக்கு முன்பு இந்த கல்வெட்டுகள் வெட்டப்பட்டிருக்குது. ஆனால் வந்து இது கிமு 3ஆம் நூற்றாண்டு கிடையவே கிடையாது. என்ன ஒரு அதுக்கு ஆதாரம்னா, இந்த சமணர் மலை அப்படின்ட்டு இருக்குது. அங்கே இருக்கிற கல்வெட்டுகளில் இதே பிராமி எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு கல்வெட்டை தூக்கி 3ஆம் நூற்றாண்டுன்ட்டு பொய்யா புனையப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பிராமி எழுத்துக்கள் 7 to 9ஆம் நூற்றாண்டுகள் புழக்கத்தில் இருந்திருக்குது. அதற்கு பிறகு வட்டெழுத்துக்கள் வந்து அந்த வட்டெழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களாக ராஜராஜன் காலத்தில் ஓரளவு வளர்ச்சி அடைகிறது அப்படிங்கிறத நம்ம கல்வெட்டுகள் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை வரிசையாக இப்போ காமிக்கிறேன். இந்த நெடுஞ்செழியனுடைய காலம் 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி பழமையை வந்து ஒரு பொய்யான வரலாறை திரித்து வச்சுருக்கிறாங்க. இது வந்து நெடுஞ்செழியனுடைய வரலாறு வந்து 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கல்வெட்டு வந்து பிராமி மொழியில் சமணர் மலையில் இருக்கக்கூடியது. இந்த காலகட்டத்தில் தான் இந்த 3ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு அப்படின்னு இவங்க சொல்கிறதும் வெட்டப்பட்டிருக்குது. இதுபோல் தமிழ்நாட்டில் ஏராளமான கல்வெட்டுகளில் அந்த பிராமி மொழி, அதாவது சமணர்கள் வந்த பிறகு இது வெட்டப்பட்டிருக்கு. அதே காலகட்டத்தில் இந்த வட்டெழுத்துகள் மூலமும் சமண பள்ளிகளில் எல்லா பாடங்களும் கல்வியும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதுக்கு ஆதாரம் வந்து இந்த கவர்மெண்ட்டே வந்து வெளியிட்டிருக்கு. 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை இந்த சமணர்களுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் அந்த வட்டெழுத்துகள் தற்போதைய தமிழ் எப்படி இருக்குதோ அந்த வரி வடிவத்துக்கு மாறுது. அப்போ ராஜராஜன் காலத்தில் ஒரு 20-30% அந்த மாதிரி கொண்டு வரப்படுகிறது. அதைத்தான் கல்வெட்டில் நம்ம பார்க்குறோம். ராஜராஜன் காலத்தில் இருக்கிற கல்வெட்டுகள் தூய தமிழில் இருக்காது. அது சமஸ்கிருதம் கலந்த தமிழாக தான் இருக்கும். வரி வடிவம் சரியாக இருக்காது அப்படிங்கிறது நம்ம. அதற்கு பிறகு 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் இந்த சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்குது. அதுவும் வந்து பொதுமக்களுக்காக இல்லை. அது என்னென்னா, பெரியாருடைய வார்த்தையிலேயே நம்ம மக்கள் எப்படி இருந்தாங்க இந்த சங்க காலத்தில் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ பெரியாருடைய ஸ்பீச்சை கேட்போம். இருக்குல்லையே,
நம்மள 100க்கு 93 பேர் தற்குறியா இருந்தாங்களே. இப்போ இந்த காமராஜர் அரசாங்கம் வர்ற வரைக்கும் 100க்கு 90 பேர், ஜஸ்டிஸ் கட்சி அரசாங்கம் வர்ற வரைக்கும் 100க்கு 6 பேர் படிச்சு 94 பேர் தற்குறியா இருந்தாங்க. இப்போ 45 பேர் படிச்சிருக்கிறோம், 55 பேர் தற்குறியா இருக்கிறோம். அதுல பொம்பளைங்க இன்னமும் 70 பேர் 75 பேர் தற்குறி. தற்குறியா இருந்தா அப்புறம் காட்டுமிராண்டியா இருக்கிறதுக்கு யாரை கேட்கணும்? இயற்கை அப்படி. மேல்நாட்டில் ஏன் அப்படி எல்லாம் அறிவாளியா இருக்கிறோம், விஞ்ஞானியத்தை புரிஞ்சுக்கிட்டவனா இருக்கிறோம்? 97 பேர் 96 பேர் ஆணு பெண்ணு சகலமும் படிச்சவங்க. நாம் ஏன் இருந்தோம், இருக்கிறதுக்கு நியாயம் இருந்ததா இல்லையா அதை சிந்திக்கணுமே தவிர தமிழ்ல குத்தம் சொல்றான் தமிழ்ல குத்தம் சொல்றான்னா எவன் தமிழன் படிச்சிருந்தான்? ஏதோ புலவன் படிச்சான். எதுக்குடா படிச்சான்னா பாடுபடாத பிச்சை எடுத்து வயிறு வளர்க்கறதுக்கு புலவன் படிச்சான். எதுக்காக புலவன் படிச்சான்? ஒவ்வொரு பணக்காரர்கிட்ட ஒரு புலவன், ஒரு ராஜா கிட்ட ஒரு புலவன். என்னடான்னா அவனை இந்திரனே சந்திரனே குருட்டனே எல்லாம் செந்தாமரன்னு பாடிக்கிட்டு நோகாத வயிறு வளர்த்துக்கிட்டு இருந்தான். அவன் புத்தி கட்டினபடி கண்டதையெல்லாம் பாடுனான். அப்படி இந்த மனுஷருக்கு அது பொய்யா பெறட்டா அவன் ஏமாத்துறானான்னு அறியறதுக்கு சக்தி இல்லை. எவ்வளவு இருந்திருக்கு தெரியுமோ? இப்பதான் கொஞ்சம் மறந்து இருக்குது. புலவனை கண்டால் நடுங்குவாங்க, அவன் அறம்பாடி போடுவாங்க. அதாவது அவன் சாபம் கொடுத்தா நிலைக்குமாமா. பெரியாருடைய கருத்தில் எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறார். காமராஜர் காலத்திலேயே 93% 90%க்கு மேலே யாரும் படிக்கலைங்கிறது தெளிவாக தெரியுது. அப்போ இந்த சங்க இலக்கியங்கள் ஏற்பட்ட காலம் 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 13ஆம் நூற்றாண்டுகளில் இவங்க அந்த பாடல்கள் எழுதுனது கவிஞர்களுக்குள்ள கவிஞர்கள், அதாவது எழுத படிக்க தெரிஞ்சவர்கள் கவிஞர்கள் மட்டும்தான், புலவர்கள் மட்டும்தான் அதை படிச்சிருக்கிறானுங்க இந்த தமிழையே. அப்போ அந்த செய்யுள் இது போன்ற சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், இன்னும் இருக்கிற ஏராளமான இலக்கியங்கள் எல்லாம் அந்த படித்தவர்களுக்கு உண்டானது, பாமரர்களுக்கு உண்டானது இல்லை. ஒரு 5% 6% அது எவன் அதை படித்தவனா அத்தனை பேரும் புலவர்கள். புலவர்கள் அவர்களுக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டு இது போன்ற முட்டாள்தனமாக ஒரு வார்த்தைக்கு 100 வார்த்தைகளை மறைமுகமாக சொல்லி தன்னுடைய திறமையை காட்டுறன்ட்டு அவனுங்களுக்குள்ள பெரியார் சொன்ன மாதிரி அது வயிற்று பிழைப்பு அப்படிங்கிறதுனால, வயிற்று பிழைப்புக்கு என்ன ஒன்றுமா அரசர்கள். இப்போ அந்த அரசர்னால் நம்ம நினைக்கிற மாதிரி திரைப்படத்தில் வர்ற மாதிரி பிரம்மாண்டமான அரசர்கள்லாம் கிடையாது. ஒரு 100 பேர் கொண்ட ஒரு ஊர், அந்த மாதிரி ஒரு 10-20 ஊர், மொத்தம் ஒரு 1000 2000 பேர் 3000 பேர் இருக்கக்கூடிய மக்களை ஆட்டி படைக்கிறவன் அரசன். அந்த 100 பேர்த்துக்கு ஒரு பண்ணையார் இருப்பான். இந்த பண்ணையார்களையும் அந்த அரசர்னு சொல்கிற அந்த ஆளையும் போற்றி புகழ்ந்து பாடி அவங்க கொடுக்குற பரிசலை வாங்கி வயிறு வளர்க்குறது தான் இந்த தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழ் மொழி அப்படி தான் வளர்ந்துருக்குது. கவிதை எழுதி தான் தமிழே அந்த காலகட்டங்களில் கோயிலும் அரசாட்சியும் ஒரே இடத்துல, அதாவது கோயிலுக்குள்ளே தான் அரசாட்சியே நடந்ததுனால அரசர்களையும் கடவுளையும் புகழ்ந்து பாடுறது இது வழக்கமாக வந்துருச்சு. அப்படித்தான் இந்த இலக்கியங்கள் பெரியார் சொன்னது 100க்கு 100 உண்மை. அதை வச்சுட்டு இந்த காலத்தில் எந்த ஒரு 10 பைசாவுக்கு உபயோகம் கிடையாது. தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்க எதுக்காக படிக்கிறாங்க? ஏதோ வாத்தியார் வேலை, ப்ரொஃபஸர் வேலை, இதில் போய் செட்டில் ஆகிடலாம், மாதம் சம்பளம் வாங்கலாம், கவர்மெண்ட் சம்பளம், அதுக்காக படிக்கிறாங்க. இதில் என்ன இருக்குதுன்ட்டு நம்ம இந்த நயம் அப்படி இப்படின்ட்டு இந்த பட்டிமன்றமெல்லாம் வச்சுட்டு பொழுது ஓட்டிகிட்ருப்பாங்க. எதுக்குன்னா மனிதனை அந்த பழமையிலேயே வச்சுருந்து தட்டி கொடுத்து வச்சுருந்து அவனை முட்டாளாகவே வச்சுருக்கணும். இப்போ சமீபத்தில் படிச்சுட்டான்னு இல்லையா, அதனால் படித்தவனை திருப்பியும் கற்காலத்துக்கே கொண்டு போகணுங்கிறது தான் இந்த சங்க இலக்கியங்களினுடைய நோக்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பக்தி இதில் சம்மந்தப்படாது. ஆனால் கோயிலில் அரசாட்சி இருந்ததுனால பக்தியும் இதில் சம்மந்தப்பட்டு போச்சு. அதனால் பக்தி நூல்கள், எல்லா இலக்கியங்கள் இதெல்லாம் எழுதினவனுக்கு பூரா ஒரு குறிப்பிட்ட, அதாவது பிராமண வகுப்பை சேர்ந்தவங்க தான் பெரும்பாலும் இருந்தாங்க. அது மறைக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க தான் வயிற்று பிழைப்புக்காக இதை ஒரு தொழிலாக வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க.
அத்தனை இலக்கியங்களையும் படைத்தது பிராமணர்கள் தான். இது எப்படி உறுதியாக சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்து தமிழ் பெயர்களை செந்தமிழில் இதை எழுதுனதுனால, அந்த மொழி வளர்ந்து விட்டதுனால, அந்த ஒரு 200 வருடங்களில் வளர்ந்து விட்டதுனால, எல்லாருமே தமிழில் பெயர் வச்சுட்டாங்க. அதுக்கு என்ன உதாரணம்னா, வெளிநாட்டிலிருந்து வந்த பாதிரியார் தான் வீரமா முனிவர். அப்படின்னா ஏதோ இந்து மதத்தை சேர்ந்து தாடி விட்டுட்டு ஒரு முனிவர்ன்ட்டு படம் வரைஞ்சி வச்சுருப்பானுங்க. பைத்தியக்கார பயலுக்கு தானே நம்ம ஆளுங்க. வீரமா முனிவருங்கிறது போப்பால் அந்த கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு பாதிரியார். அவர் வந்து இங்கே தமிழை கற்றுக்கிட்டு அந்த இயேசுனுடைய கதையை இதே போல் தமிழ் மொழியில் எப்படி இருக்குதோ அதுபோல் செய்யலாக இயற்றி அவர் இங்கேயே வாழ்ந்து வந்தார். பல பேர் வந்து வீரமாமுனிவர் யாருன்னே தமிழ்நாட்டில் இருக்கிற 99 பேருக்கு தெரியாது. அதே போல தான் இந்த பெயரை வச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் தமிழர்கள் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இன்றைக்கி ஏமாற்றிட்டு தெரிகிறானுங்க. யாருமே தமிழர்கள் வந்து அப்போ படிக்கவே கிடையாது. சொல்லித்தரக்கு எங்கே போய் படித்தாங்க? இதெல்லாம் வந்து 18ஆம் நூற்றாண்டில் தான் பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு தான் அந்த ஆங்கிலத்தில் தான் அப்பவும் படிப்பு சொல்லி கொடுத்தான். அதுக்கு பிறகு திருப்பூர் சேர்ந்த அவனாசிலிங்கம் செட்டியார் தான் தமிழ் மொழி கல்வியை தமிழ்நாட்டில் உருவாக்குனது. அதுக்கு பிறகு காமராஜர் இப்படியே வளர்ந்து வந்தது. இந்த உண்மையெல்லாம் இவனுங்க மறைச்சிட்டானுங்க. அதனால் சங்க இலக்கியங்கள் அனைத்துமே வந்து யாருமே இல்லாத டீ கடையில் டீ ஆற்றின மாதிரி படிக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் எழுதப்பட்டது தான். புலவர்களுக்குள்ளே படிச்சுக்கிட்டாங்க, அரசர்களுக்கு ஜாலரா போட்டு பரிசல்களை வாங்கிட்டாங்க. இவ்வளோ தான் இந்த சங்க இலக்கியத்தினுடைய மொத்த தன்மையுமே. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எந்த வரலாற்றையும் சொல்கிறதில்ல, எல்லாமே புனைக்கதைகள் தான். இப்போ தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜன் கட்டினா அவனுக்கு எவ்வளோ அறிவு பாருங்க. இப்படி பண்ணிக்கிறான் அப்படி பண்ணிக்கிறான்னு ஏராளமான வீடியோ. என்னமோ ராஜராஜ சோழன் அவனே இறங்கி எல்லாம் செஞ்ச மாதிரி. இப்போது கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வச்சுருக்குது. கருணாநிதிக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? அவராக போய் எல்லாம் பண்ணார்? எல்லாம் வந்து அது சிலை வடிவமைப்பாளர்கள் தான் அது செஞ்சாங்க. அதுபோல் தான் அந்த காலத்தில் ராஜராஜனுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் ஏதோ தமிழ் வாத்தியார் வேலைக்கு போகிறதுக்கு பல்கலைக்கழகங்களில் தமிழ் பேராசிரியர் வேலைகளுக்காக தமிழை படிங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கு மட்டும்தான் உபயோகமாகும். அதில் வேறு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி. இப்போ விவேகனுடைய வசனத்தோடு நம்ம இந்த காணொளியை முடிப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அட பாவி, இங்க ஒரு ரத்த ஆறே ஓடிக்கிட்டு இருக்கு. ஷட்டரை போட்டு எஸ்கேப் ஆயிருப்பான்னு பார்த்தா யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா?